என் பேர் பாண்டியன். நான் மளிகை கடை வச்சிருக்கேன். என் பையனுக்கு தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். உங்களை நல்லா எனக்கு தெரியுங்க. ஃபோனில் பேசும்போது நான் கூட வேற பாண்டியன் நினச்சேன். நீங்கள் தான் 10 வருஷமா கடை வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமாங்க, இருந்தாலும் ஒரு டைம் சொல்லிக்கணும்ல. வீட்டுக்கு உங்களுக்கு முத பையன், எங்களுக்கும் ஒரே பொண்ணு. கல்யாணத்தை நல்லா தடபுடலா பண்ணிருந்தேங்க. மொத்தம் எனக்கு 5 பிள்ளைங்க. 3 ஆம்பளை பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க. மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி ஒரு பேத்தி இருக்கு. 3வது பையன் தான் ஒரு பிள்ளைய கூப்பிட்டு வந்துட்டான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பிள்ளை நல்லா வசதியான பிள்ளைதே, அது வாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கு. 4வது பையனும் அதே கேஸு தான். அவனும் அவனுக்கு பிடிச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்துட்டான். அவன் அந்த பிள்ளைலாம் வேற யாரும் இல்லையா, மச்சான் பிள்ளைதே. நீங்க நினைப்பீங்க, என்னடா இது மாமன் பிள்ளையே கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு. யாரை கூட்டிட்டு போனா என்ன, வாழத்தானே போறாங்க. என் அண்ணன் பிள்ளைங்கும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. இந்த காலத்து பிள்ளைங்களுக்குலாம் இதெல்லாம் சகஜங்க. இதெல்லாம் பெருசு பண்ணிக்க கூடாது. நீங்க என் மூத்த பையனுக்கு தானே கட்டி கொடுக்க போறீங்க. அப்புறம் எதுக்கு மீதி இருக்க பிள்ளைகளெல்லாம் விசாரிக்கிறீங்க? உங்க பிள்ளைய நான் நல்லா பாத்துக்கிறேன், எங்க அண்ணன் பிள்ளை மாதிரியே. உங்க அண்ணன் பிள்ளைன்னு சொல்றீங்க, ஏன் நீங்களே பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமே? எதுக்காக பிள்ளைங்க இந்த முடிவு எடுத்துச்சு? அது ஒன்றும் இல்லைங்க. என் 3வது பையனும் கூட்டுக்கிட்டு ஓடி போயிட்டியான். என் 4வது பையனும் கூட்டுக்கிட்டு ஓடி போயிட்டியான். இந்த கதையெல்லாம் போக நானும் என் வீட்டுக்காருமே ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா பார்த்துக்குங்க. ஓடி போனது ஒரு குத்தமாங்க? எங்கள் வீட்டில் எவனுமே என்கிட்ட பேச மாட்டாங்க. எதிர்த்தாப்புலையே தான் இருக்காங்க, ஆனால் பேச மாட்டாங்க. பாசம் இருக்கிற மாதிரியே நடிக்கிறாங்க, ஆனால் பாசம் இல்லாத மாதிரியே நடிக்கிறாங்க. எது உண்மைன்னே எனக்கே தெரிய மாட்டேங்குது. என்ன ஒன்று, உங்கள் பிள்ளைய எங்கள் வீட்டுக்கு அனுப்பி விடுங்க, நான் தங்கமாக பார்த்துக்கிறேன். ஹலோ, நல்ல குடும்பம் சொன்னாங்களே. அப்படியா? சரி, நான் பேசிக்கிறேன். உன் குடும்பத்துக்கெல்லாம் பொண்ணு தர முடியாது, போயா. ஏதோ பிள்ளைங்க ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுங்கன்னு பார்த்தா கடத்து கல்யாணம் பண்ணுறீங்களாமா? பணம் காசு யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி சரியான கடத்தல் குடும்பமாக இருப்பீங்க போல. காசுக்காக என்ன வேணா பண்ணுவீங்க போல. பொண்ணுமில்ல ஒன்றுமில்ல, போங்கடா. யாரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? என் குடும்பத்தை பார்த்தே கடத்தல் குடும்பமானு கேட்குற. நாங்களாம் ஒரு சீசன்ல ஓஹோன்னு வாழ்ந்துட்டு அடுத்த சீசன்ல ஆஹான்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உன் பாட்டுக்கு பேசுற. யோ, உன்னைய பத்தி அப்படி சொன்னாங்கய்யா. எவன் சொன்னான்? உன் மச்சான் தாண்டா சொன்னான். அவன் சொன்னா, இவன் சொன்னா, எதுக்கு சொன்னா, எப்படி சொன்னா, ஏன் சொன்னா? ஏன் சொன்னான்னு எதுக்குடா என்கிட்ட கேட்குற? அவன்கிட்ட போய் கேள்ற பிக்காளி பையில. பார்த்து ஒழுக்கமா பேசிக்கங்க. என்ன நீங்க வாட்டுக்கு பேசிட்டு இருக்க மாதிரி வார்த்தையை விடுறீங்க? நீ உன் வாயை மூடி. உன் குடும்பத்தால தான் பிரச்சனை. உங்க அண்ணன் எங்கேயாச்சும் போய் நம்மளை நிம்மதியா வாழ விடுறாங்களா? நம்ம நிம்மதியை கெடுத்தது பத்தாதுன்னு சொல்லி இப்ப நம்ம பிள்ளைகளோட நிம்மதியும் கெடுக்கிறாங்க. ஆமா, நம்ம குடும்பம் மட்டும் என்ன ஒழுக்கமாவா இருக்கு? செந்தில கூட்டுக்கிட்டு ஓடி போயிட்டியான், கதிரை கூட்டுக்கிட்டு ஓடி போயிட்டியான், நம்மளும் கூட்டுக்கிட்டு ஓடி வந்துட்டோம். அப்புறம் அப்படித்தான் பேசுவாங்க. எல்லாம் காதுல கேட்டும் கேட்காமையும் இருக்கணும். அப்பதான் குடும்பம் ஒன்று சேரும், சந்தோஷமா வாழ முடியும். அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்குங்க. யார் இவ அறிவட்டத்தனமா பேசிட்டு இருக்கா? அப்படி ஒரு சொந்தமும் வேண்டாம், எதுவும் வேணாம். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தாண்டி இதை சொல்லி சொல்லி காட்டுவாங்க? ஏங்க, எதா இருந்தாலும் வெளியே போய் பேசுங்க. இது என் வீடு. தாரா, ஏய், உன் வீடுனா நீ என்னன்னாலும் பேசுவியா? நாங்கள் 2 பேர் தானே பேசிக்கிட்டு இருக்கோம். நீ எதுக்கு இப்போ இடையில வர? உன் வீடுனா உன் பாட்டுக்கு நீ அமைதியாக உட்கார்றா. போகும்போது உன் வீட்டை தூக்கி என் மண்டையில வச்சுட்டா போறேன். பேசுறான் பாரு பேச்சு, கேன பயமாவேன். ஒழுக்கமா பேசிக்கோடா, மரியாதை கெட்டு போயிடும். ஆல்ரெடி என் மரியாதை கெட்டுட்டு தாண்டா இருக்கு. நீ என்னத்தர என் மரியாதை கெடுக்க போற? வெங்காயம். என்னது வெங்காயமா? மரியாதை இங்கிருந்து போறீங்களா போலீஸுக்கு போன் பண்ணட்டுமா? நல்ல குடும்பம் நினைச்சேன், இப்ப நாரி போயில அடக்கிய மிச்சமடுத்த குடும்பமா இருக்கும் போல. வெளியே போங்கடா. வாடி போவோம். இதுக்கு மேல இருந்தோம்னா இன்னும் அசிங்கப்பட்டு போகணும். அவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா கிடக்குது. அவனுக்கு பொண்ணு பார்க்க வந்து என் மனசு புண்ணா போச்சு. நல்ல வேலைங்க, நம்ம பொண்ணை இவங்க வீட்டு கட்டி கொடுக்கல. இவ்வளவு கேவலமான ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை. நல்ல வேலை, கடவுள் மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு போன் பண்ணி இவங்களை பத்தி சொன்னாரு. இல்லைன்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? ஆமாண்டி பாரிசாதம், என்ன வாய் அடிக்கிறாங்க 2 பேரும். அத்தாடி, அதுவும் 5 பிள்ளையாம். செய்முறை செஞ்சே சாகணும் நம்ம பிள்ளை. இங்க பாருங்க, யாருக்காவது நீ போன் பண்ணி எங்க வீட்டுல பொண்ணு இருக்கு, மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க, யார்ட்டையும் சொல்லாதீங்க. நம்ம பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் நடக்கணுமோ அப்ப நடக்கட்டும். இப்படி ஆகாத குடும்பத்தை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும் நம்மளுக்கு தலையெழுத்தா? இப்படி ஒரு குடும்பத்தை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம பொண்ணு கல்யாணமே ஆகாம நம்ம வீட்லயே இருந்துட்டு போறா. நம்மளே சோறு போட்டு பாத்துக்கலாம். போய் பொழப்பு இருந்தா பாருங்க. நீங்களே உட்காந்து எதுக்கு மூஞ்ச பாத்துட்டு இருக்கீங்க? சரி, என் மேல எதுக்கு கோவப்படுற? போறேன். நான் என்ன செய்வனோ ஏது செய்வனோ, மூத்தவனுக்கு எப்போ பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறனோ. இந்த கதிருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் வச்சேன், ஒரே பாடா இருக்கு.
இப்படி மூத்தவனுக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு கிடைக்காதுன்னு தெரியாம இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டனே. திருச்செந்தூருக்கு மூத்தவன் கூட வந்திருந்தா அவனுக்கே இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமே. இப்படியா என் வாழ்க்கையில வந்து விடியணும்? அம்மா என்னம்மா ஆச்சு? ஏம்மா இப்படி புலம்புறீங்க? நான் என்ன செய்ய, 5 பிள்ளைய பெற்று இப்படி ஆண்டியா நிற்கிறேனே. எல்லாம் உன்னால வந்தது தான்டா. நான் என்னம்மா பண்ணேன்? நீங்கள் தானம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. ஆமாடா, நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், இல்லைன்னு சொல்லல. அன்னைக்கு திருச்செந்தூர் போகும்போது நீ ஏன்டா என் கூட வந்த? சரவணனை என் கூட அனுப்பியிருந்த, அவனுக்கு இந்நேரம் கல்யாணம் நடந்திருக்குமேடா. நீ என் கூட வந்ததும் இல்லாம என் மேல தப்புன்னு பேசிட்டு இருக்கியாடா கதிரு. நீ எதுக்குடா என் கூட வந்த? எனக்கு காரணம் சொல்லியே ஆகணும்டா. நீ கல்யாணம் பண்ணணும் தான் என் கூட வந்தியாடா? சொல்லுடா சொல்லுடா. ஏம்மா என் அண்ணன் பிள்ளை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோடான்னு நீ தானம்மா என் காலில் வந்து விழுந்த. இப்போ என்னைய குறை சொல்கிறீங்களா? நீங்கள் சொன்னதை செஞ்சாலும் குத்தம், நீங்கள் சொன்னதை செய்யலைனாலும் குத்தம். என்னம்மா நான் பண்ணுறது? ஆக மொத்தம் உங்களுக்கு பிள்ளையா வந்து பிறந்தது பெரும் குத்தமாக போச்சு. சரி அதெல்லாம் விட்றா. திருச்செந்தூருக்கு வந்த, ஏதோ கல்யாணம் ஆகி போச்சு. இந்த வீட்டில் நீ எதுக்குல 4வது பிள்ளையா பிறந்த? நீ வேற வீட்டில் பிறந்திருக்க வேண்டியதானடா. இங்கே வந்து பிறந்து என் உயிரை வாங்குற. நீ இங்கே வந்து பிறந்தனால தானே இந்த கல்யாணத்தை உனக்கு பண்ணி வைக்க வேண்டியதாகி போச்சு. நீ பிறந்ததே ஒரு சாப கேளுடா. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு என்னைய குறை சொல்கிறீங்களா? சரிதான், உங்கள் மூத்த பயலுக்கு என்றைக்குமே கல்யாணம் ஆகாது. இப்படியே புலம்பிட்டே இருங்க. ஏன்னா அவன் யானை மாதிரி இருக்கான். போடா போடா பொச கட்டவனே. இம்மிடிக்கான இருக்கு உனக்கே கல்யாணம் ஆகி போச்சு, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாதா? நான் கல்யாணம் பண்ணி வைக்காம கண்ணை மூட மாட்டேன்டா. என்னமோ பண்ணுங்க. உங்ககிட்டலாம் நின்று பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. எனக்கு வேலை நிறைய கிடக்கு, நான் போய் வேலையை பார்க்குறேன். கதிர் உன்னத்தான். என்ன சொல்லு? ரொம்ப வலிக்குதா? சொல்லு, உன்னைத்தானே கேட்குறேன். இல்லை குழுக்குழுன்னு இருக்கு. எதுக்கு இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு என்கிட்ட பேசுகிற? எப்படி இருக்குன்னு தானே கேட்டேன், அது ஒரு தப்பா? எனக்கு எப்படி இருந்தால் உனக்கு என்ன? உன் பேச்சை கேட்டாலே கடுப்பாக இருக்கு. உன்னை பார்த்தாலே கடுப்பாக இருக்கு. நீ என்கிட்ட வந்து பேசுனாலும் கடுப்பாக இருக்கு. எங்கிட்டாச்சும் போய் தொலை. உன்னை பார்க்கும்போது காயமும் எரியுது, என் வயிறும் எரியுது. கண்ணு முன்னாடி நிற்காம காணாம போ. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உங்ககிட்ட எல்லாம் போய் பேச வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? நான் தான் உன்னை வந்து பேச சொன்னனா? பேசாத. உங்ககிட்ட வந்து கேட்டேன் பாரு. போடா போடா முள்ளமன்றி மண்டையா. போடி காட்டு வெள்ளை பண்ணி. போடா இஞ்சி தின்ன குரங்கு. போடி உளுந்த பருப்பு. போடா இட்லி குண்டா. இனிமேல் இந்த ஜென்மத்தில் உங்ககிட்ட பேச மாட்டேன்டா. என்னம்மா என்ன பிரச்சனை? எதுக்காக மாற்றி மாற்றி திட்டிக்கிறீங்க? விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணீங்க, ஏன் நெருப்பாக இருக்கீங்க? மாமா நீங்கள் கம்மன்றுங்க. உங்களுக்கு தெரியுமா நான் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணேன்னு? தெரியுமா? என்னடா சொல்கிற? உனக்கு விருப்பம் இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா. அவன் ஒரு லூசு பையன், எதையாவது பேசுவான். நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. டேய் இப்போ என்னமோ சொல்ல வந்த சொல்கிறா. என்னடா விருப்பம் இல்லை? அப்போ நீ விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணியா? அப்படிலாம் இல்லை மாமா, என் ஃப்ரெண்டு தேடுவேன். நான் போயிட்டு வரேன். என்னடா அது, இவன் இப்படி சொல்கிறியா, அந்த புள்ள அப்படி சொல்லுது. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை மூடி மறைக்கிறாங்க. எப்படியாச்சும் இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அப்புறம் என்ன மக்களே, இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி கூடிய சீக்கிரம் உங்ககிட்டையும் சொல்கிறேன். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட்டும் பண்ணிடுங்க.